இட்ஸ் Thursday மார்னிங். அன்னைக்கு காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் வந்துட்டு நெய் சாதம் தான் பண்ணணும்னு நெனச்சிருந்தேன். ஸோ, அதுக்கு சைட் டிஷ்ஷா வந்து கத்திரிக்காய்லாம் போட்டு தால்ச்சா மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அது எல்லாத்துக்குமே எடுத்து வச்சிருந்தேன். ஸோ, எப்போதுமே நான் கத்திரிக்காய் போட்டு பண்ணும்போதுட்டு கொஞ்சம் பருப்பு வந்து ஆட் பண்ணுவேன். அன்னைக்குமே பருப்பு போடலான்னு பருப்பெல்லாம் எடுத்து ஊற வச்சு ரெடி பண்ணி தான் வச்சிருந்தேன். பட் சடனா வந்துட்டு இந்த தடவ கத்திரிக்காய்ல வந்து பருப்பு போடாம பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பு வந்து போடல. ஊற வச்சிருந்த பருப்பு வேஸ்ட் ஆயிடும்னு சொல்லிட்டு நெறைய கேரட் போட்டு காலையில தோசைக்கு வந்து சாம்பார் செஞ்சுட்டேன். எனக்கு வந்து ஓவர் நைட் ஓட்ஸ் தான் பண்ணியிருந்தேன். ஹஸ்பண்டுக்கு வந்து தோசை சுட்டு அந்த பருப்பு போட்டு கேரட் வச்சு சாம்பார் வச்சு குடுத்தாச்சு. நெய் சாதத்துக்கு வெங்காயம் தாளிக்கும்போதே வெங்காயம் வந்து கொஞ்சம் கரிஞ்சிருச்சு. ஸோ வந்துட்டு கலர் வந்துட்டு ஒயிட்டா வரல. கொஞ்சம் ப்ரௌனா தான் வந்து இருந்தது. ஸோ எல்லாத்தையுமே பேக் பண்ணி சின்ட்டு வந்து ஸ்கூல்ல போய் விட்டுட்டு வந்துட்டோம். ஸோ வீட்டுக்கு வந்து பிரேக்ஃபாஸ்ட்லாம் முடிச்சுட்டு திரும்ப சின்ட்டு வந்து கூப்பிட்றதுக்காக போயிருந்தோம். அப்போ வந்துட்டு கொஞ்சம் சீக்கிரமா போயிட்டு ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தென் வந்துட்டு சிண்டுவ கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். இப்போ நவாப்பழம் சீசன் இருக்கிறதுனால நவாப்பழமும் வாங்கியிருந்தேன். ஸோ எல்லாமே வாங்கிட்டு சிண்டுவ வந்துட்டு பிக்கப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்து கிளம்பியாச்சு. சிண்டு வந்துட்டு அன்னைக்கு லஞ்ச் எல்லாம் ஃபினிஷ் பண்ணிட்டா அப்படின்னு சொல்லிட்டு மேம் வந்து ஸ்டார் போட்டிருந்தாங்களாம். ஸோ அத வந்து காட்டிட்டு இருந்தா.